வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா எப்படி திணை லட்டு செய்யறது இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து திணை வந்து 1 hour ஊற வச்சுப்போம். அப்புறம் வந்து இத வடகட்டிட்டு இத வந்து காய வச்சுக்கணும். கொஞ்ச நேரம் காய வச்ச உடனே நான் சொல்றேன். பாருங்க இதான் திணை சின்னதா உங்களுக்கு தெரியும். இந்த இதான் திணை. இதோட டெக்ஸ்சரே இப்படி தான் இருக்கும். கிளியரா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி லட்டு செய்யறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதை வந்து 1 hour ஊற வச்சுக்கணும் தண்ணியில. அப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கலாம். வடகட்டிட்டு 1 hour ஊற வச்ச உடனே வடகட்டிட்டு நீங்கள் வந்து ஆற வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா இது நல்லா ரோஸ்ட் பண்ணும். சரி, இதை வந்து 1 hour ஊற விட்டுட்டு நம்ம வடகட்டிட்டு ஆற வச்சிடலாம். நம்ம இப்படி தான் இருக்கும். நீங்கள் திணையை கடையில் கேட்டு பாருங்க, அது அவங்க தருவாங்க. நான் வந்து ஊற வச்சுட்டு சொல்கிறேன். ஒரு 1 hour ஊற வச்சுட்டு சொல்கிறேன். இப்போ வந்து இதை வடகட்டிக்கிட்டோம். ஃபுல்லாக வந்து இதாகிடுச்சு. இப்போ வந்து காய வைக்கிறது நான் அப்புறமா காட்டுறேன். இப்போ வந்து இதை காய வச்சுக்கலாம். ஃபேன் ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு இப்போ வந்து இந்த மாதிரி கையை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. அது நல்லா ஆறுறதுக்கு உங்கள் கையை இப்படி பண்ணுமா. உங்கள் கையிலேயே நிறைய வந்துச்சு. ஓகே, இப்போ வந்து இது நல்லா பண்ணிக்குவோம். இது வந்து காய வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் நம்ம. ஓகே, வெயிட் பண்ணலாம். இது வந்து நல்லா காஞ்சிடுச்சு பார்த்தீங்கன்னாவே. இது காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்க இப்படி இருக்கும். ஆறுனது உடனே இது ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து கேமராவில் பார்க்குறதுனால ஒயிட் கலரில் தெரியும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு கலரில் ஓகே. இதை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறோம். இதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் காட்டுறேன். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கையை எடுத்துமா பிடிக்கட்டுமா, சூடாக இருக்குது. இப்போ வந்து இது வந்து கை விடாமல் கிளறிட்டே இருந்தேன். இப்போ எடுத்துகிட்டு போகலாம். வெல்லம் கூட இதுக்கு தேவை. வெல்லத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட் இருக்கிற திணை கூட நம்ம வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். நகருமா ப்ளீஸ். ஓகே, இப்போ இதை அரைச்சிக்கலாம் மறுபடியும். லைட்டாக ஏலக்காவை போட்டுக்கோங்க. இந்தா இப்போ வந்து அந்த ஏலக்காய் சேர்த்தோம்ல, அந்த இதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதுக்கு தேவையானது வந்து இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் வந்து தேன், அப்புறம் நெய் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குன்றதுனால நம்ம ஹீட்டில் வச்சுக்கிட்டோம். நெய் தேன்
வந்து நெய்யை ஊற்றிக்கலாம். தேனை ஊற்றிக்கலாம். ஸ்வீட் காசரம் நம்ம போட்டுக்கலாம். இன்னும் போடுங்க ஃபுல்லாக. ஏற்கனவே வெல்லம் இருக்குன்றதுனால நெய்யை ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் அவ்வளோதான். அப்புறம் பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிக்கலாம். இதோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த லட்டு செம்ம டேஸ்டாக இருக்கும். அப்புறம் இந்த லட்டு முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, இந்த வடை வந்து முருகருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் மேலேயே நீங்கள் முந்திரி வச்சுக்கலாம். என்கிட்ட முந்திரி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் போடல. எங்கள் வீட்டு முருகர் வந்து இப்படி தான் இருக்கார். பாருங்கள், இதில் தெரியும் ஃபேஸு. இது வந்து திருப்பதியில் வாங்கினது. இது திருப்பதியில் வாங்கினது. நல்லாயிருக்கும். முருகர் ஒய்ஃபு, அவங்களோட ஒய்ஃபு, அப்புறம் முருகர் வள்ளி தேவானை. இதில் ஃபுல்லாகவே காட்ஸ் தான் இருக்காங்க. இதுதான் எங்கள் வீட்டு முருகர். எப்படி இருக்காங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய்.